Good morning class 3. I hope you saw the part 1 and part 2 video sessions of our environment lesson. Now we will see a quick recap of the previous video and proceed with the remaining part of the lesson. Be ready with your textbook. Class 3 in our environment lesson we saw last video the difference between biotic and abiotic factors. Biotic na enna paathom living things. Abiotic வந்து covers all the non-living things. அதோட factors அவங்களோட கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் வாட் ஆர் தேர் கேரக்டர்ஸ் குணாதிசயங்கள் பார்த்தோம். இன்டராக்ஷன் பிட்வீன் பயோட்டிக் அண்ட் ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ் இது ரெண்டும் எப்படி இன்டர் டிபெண்டா இருக்கு ஒன்னுத்த ஒன்னு சார்ந்து இருக்குங்கிறதும் பார்த்தோம். ஸோ தட் இஸ் த ரீகேப். நவ் வி வில் கண்டினியூ ஃப்ரம் ஹியர். Okay children, today we will continue from page number 65. Balanced ecosystem. Ecosystem எப்படி பேலன்ஸ்டா வச்சுக்கிறது. Imagine an environment where there are only plants, deer and lions. இது மூணுமே இருக்குன்னு வச்சுக்கோங்க என்விரான்மெண்ட்ல. What will happen to the deer if we remove all the lions? மானெல்லாம் என்ன ஆகும்? லயன் இல்லைனா நிறைய ஆகிடும். அடித்து சாப்பிட லயன் இல்லாமல் நிறைய மானாவே இருக்கும். What will happen to the plants if there are no lions to eat the deer? ஸோ லயனே இல்லை, டீரும் நிறையா இருக்கும். அப்போ பிளான்ஸ் எல்லாம் டீர் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும், பிளான்ஸும் அழிஞ்சிடும். If all the plants are eaten, what will happen to the deer? எல்லா பிளான்ஸையும் சாப்பிட்டுட்டா டீருக்கு அப்புறம் உணவு கிடைக்காது. ஸோ இந்த ஈகோசிஸ்டமில் பேலன்ஸுங்கிறது ரொம்ப முக்கியம். பேலன்ஸ் இல்லைன்னா நம்மளால் ப்ராப்பராக வாழ முடியாதுமா. It is important for the food chain to exist in any ecosystem to make sure that the energy flows between the biotic and abiotic factors. எல்லா ஈகோசிஸ்டம்லேயும் ஃபுட் செயின் ரொம்ப முக்கியம். பயோட்டிக்லேருந்து ஏபயோட்டிக்கு எப்படி ஒன்றுத்துக்கு ஒன்று உதவியாக இருக்குங்கிறது தான் ஃபுட் செயின். A balanced ecosystem supports animals, plants and microorganisms to grow in their environment. So balanced ecosystemனா என்ன? அதில் அனிமல், பிளான்ட்டு, மைக்ரோ ஆர்கானிசம் எல்லாமே ஒத்துப்பட்டு வாழற மாதிரி இருக்கும் அதோட என்விரான்மெண்ட். An ecosystem is balanced when the biotic and abiotic factors are able to recycle the energy and food as per their need. அதாவது ஒரு பேலன்ஸ்ட் ecosystemனா என்ன? பயோட்டிக், ஏபயோட்டிக் ரெண்டு ஃபேக்டர்ஸும் ஏபிள் டு சைக்கிள் த எனர்ஜியை கரெக்டாக ஒரு சைக்கிளிக்காக கொண்டு வரும். அண்ட் ஃபுட்டு தேவையான ஃபுட்டையும் சைக்கிளிக்காக கொண்டு வரும் நீட்ஸுக்கு ஏற்ற மாதிரி. த பயோட்டிக் ஃபேக்டர்ஸ் இன் அன் எக்கோசிஸ்டம் இன்க்ளூட்ஸ் ப்ரொடியூசர்ஸ், கன்சியூமர்ஸ் அண்ட் டீகம்போசர்ஸ். மூணாக பிரிக்கிறோமா எக்கோசிஸ்டமை? ப்ரொடியூசர்ஸ், கன்சியூமர்ஸ், டீகம்போசர்ஸ்னு. அதுதான் பயோட்டிக் ஃபேக்டர்ஸ் எக்கோசிஸ்டமில் இருக்கிற 3 divisions. Let us see them in detail. First one, producers. The living things that can prepare their own food are called producers. எந்த லிவிங் திங்ஸ்லாம் செடி எஸ்பெஷலி ஓன் ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணதோ அதை ப்ரொடியூசர்ஸ்னு சொல்கிறோம். க்ரீன் பிளான்ஸ் ஆர் த ப்ரொடியூசர்ஸ். எல்லா பச்சை செடிகளையும் ப்ரொடியூசர்ஸ்னு சொல்கிறோம். தே மேக் தேர் ஓன் ஃபுட் பை த ப்ராசஸ் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ். ஃபோட்டோசிந்தசிஸ்ன்ற ப்ராசஸ் மூலம் தனக்குத்தானே ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணிக்குது. ஹென்ஸ் தே ஆர் கால்ட் ப்ரைமரி ப்ரொடியூசர்ஸ். அதனால் அதுக்கு என்னம்மா பேர்? ப்ரைமரி ப்ரொடியூசர்ஸ், முதல்ல உணவு தயாரிக்கிறவங்க. ஹியூமன்ஸ் அண்ட் அனிமல்ஸ் டிபெண்ட் ஆன் பிளான்ஸ் ஃபார் தேர் ஃபுட். இவங்க இந்த பிளான்ஸ் கிட்டேருந்து தான் ஹியூமனும் சாப்பாடு எடுத்துக்குது, பிளான்ட் ஈட்டிங் அனிமல்ஸும் சாப்பாடு எடுத்துக்குது. தே ஆர் டிபெண்ட் ஆன் த ப்ரைமரி ப்ரொடியூசர்ஸ் விச் ஆர் நத்திங் பட் த க்ரீன் பிளான்ஸ். Photosynthesis என்ன? Every year we are seeing what is photosynthesis. The preparation of food by plants with the help of sunlight, carbon dioxide, water, minerals from the soil and all the nutrients from the soil. என்ன பண்ணோம்? green pigment chlorophyll ஓட ஹெல்ப்போட இந்த செடி லீஃபில் ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணும். தட் இஸ் photosynthesis. I am just revising for you. It is not there in the textbook. More to know. A few plants do not produce their food and they depend on other plants. They are called parasitic plants. Example, கஸ்குட்டா. சில செடிகள் தானே சமைக்காதுமா, மற்ற செடி மேலே உட்காந்து அதிலேருந்து சக்தியை உறிஞ்சி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி பிளான்ஸுக்கு பேர் parasitic plants. எக்ஸாம்பிள் இதுக்கு கஸ்குட்டான்ற பிளான்ட். Consumers. Next division is consumers. What are they? The living things that eat the food prepared by the producers are called consumers.
எதெல்லாம் வந்து இந்த ப்ரைமரி ப்ரொடியூசர் ப்ரொடியூஸ் பண்ணுற ஃபுட்டை திங்குதோ அதை கன்சியூமர்னு சொல்கிறோம். மோஸ்ட் ஆஃப் த லிவிங் திங்ஸ் டிபெண்ட் டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி ஆன் ப்ரொடியூசர்ஸ் ஃபார் தேர் ஃபுட்டு. எல்லாமே இந்த ப்ரைமரி ப்ரொடியூசரை டிபெண்ட் பண்ணி தாம்மா இருக்குது. ஒன்று டைரெக்டாக ப்ரைமரி ப்ரொடியூசர்கிட்டேருந்து ஃபுட்டு எடுத்து சாப்பிடும், இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மான் எடுத்திங்கன்னா அது இலை செடியை தின்னும், விச் இஸ் ப்ரைமரி ப்ரொடியூசர். அந்த மானை ஒரு லயன் தின்னும். ஸோ அந்த லயன் இன்டைரக்டாக செடி மேலே டிபெண்ட் ஆகிருக்கு. செடி தின்னு மான் வளர்ந்தாதான் அந்த மானை லயனால் சாப்பிட முடியும். அதான் இன்டைரக்டாக சாப்பிட்றது. Consumers can be divided into 3 types based on their food as herbivores, plant-eating animal, carnivores, flesh-eating animal, omnivores, both plant and flesh-eating animals. ஸோ இந்த கன்சியூமர்ஸை வந்து 3ஆக டிவைட் பண்ணுறாங்கம்மா, ஹெர்பிவோர், கார்னிவோர், ஆம்னிவோர்னு. எதுக்கு அப்படி டிவைட் பண்ணுறோம்? ஹெர்பிவோர்னால் செடி மட்டுமே சாப்பிடும் அந்த அனிமல்ஸ், வேறு எதுவுமே சாப்பிடாது. ஓகே. கார்னிவோர்னால் ஃப்ளெஷ்ஷு, அதாவது வேட்டையாடி மிருகத்தை மட்டும்தான் சாப்பிடும் கார்னிவோர், ஒன்லி ஃப்ளெஷ் ஈட்டிங். ஆம்னிவோர் தான் போத் பிளான்ட் அண்ட் ஃப்ளெஷ் ஈட்டிங் அனிமல். ஆம்னிவோர் இதுங்கிறது இந்த காக்கா மாதிரி, பேர் மாதிரி அனிமல்ஸ் எல்லாம் வந்து எங்கெல்லாம் எலி கிடைக்குதோ அதையும் தின்னும், செடி தானியம் பருப்பு வகைகள் அதையும் தின்னும். தே ஆர் கால்ட் ஆம்னிவோர்ஸ். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, திஸ் இஸ் இம்பார்ட்டண்ட். ஹெர்பிவோர், கார்னிவோர், ஆம்னிவோர். ஒன்லி பிளான்ட் ஈட்டிங், ஒன்லி ஃப்ளெஷ் ஈட்டிங், போத் பிளான்ட் அண்ட் ஃப்ளெஷ் ஈட்டிங். So for you to understand, they have given a rabbit. This will eat only plants. So they are herbivores. Then they have given a cheetah. It is chasing a deer. It will eat only flesh of animals. It is called an cheetah is an example of an carnivore. But if you take crow, it will eat other animals like rat, and also it will eat the plants, grass, சின்ன தானியங்கள். அதனால் it is called an omnivore. Decomposers. Let us see what are decomposers. The third division. Organisms that feed on the waste. எதெல்லாம் வந்து குப்பையை சாப்பிட்டு வாழுதோ அதெல்லாம் decomposersமா. Dead plants and animals are called decomposers. வேஸ்ட்டை தின்னும், செத்துப்போன செடி செத்துப்போன அனிமல்ஸை தின்னும். They return the nutrients to the soil. எல்லா சக்தியையும் மண்ணுக்கு தருது. எக்ஸாம்பிள் பாக்டீரியா, ஃபங்கை. கண்ணுக்கு தெரியாத பாக்டீரியா ஃபங்கைலாம் செத்துப்போன செடி, அனிமல்ஸ், ஹியூமன் பீயிங்ஸ், பிளான்ஸ் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு சக்தியெல்லாம் எங்கம்மா போடுது? அந்த மண்ணில் போடுது. தே ஆர் கால்ட் டீகம்போசர்ஸ். கிளாஸிஃபை த ஃபாலோயிங் பயோட்டிக் ஃபேக்டர்ஸ். இதில் நிறைய ஃபேக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ப்ரொடியூசர் எது, கன்சியூமர் எது, டீகம்போசர் எதுன்னு நீங்கள் எடுத்து எழுதணும். டூ திஸ் ஆஸ் அன் ஆக்டிவிட்டி. ஓகே, homework. Let us discuss and write. Plants and human beings are living things. Why do human beings depend on plants? ஏமா ஹியூமன் பீயிங்ஸ் பிளான்ஸை டிபெண்ட் பண்ணுறாங்க? ஏன்னா நமக்கு எல்லா ஃபுட் பார்ட்டிகல்ஸ், வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸு, ஃபுட் கிரெயின்ஸ், பல்சஸ், சீரியல்ஸ், everything comes from plants. So human beings are dependent on plants. Okay, because human beings cannot make their own food. They can only cook food, but they cannot make rice or cauliflower or potato ஓ நம்மளே தயாரிக்க முடியாது இல்லையா? செடி கொடுத்தா தான் நம்ம எடுத்து சாப்பிட முடியும். So they are dependent on plants. So you can write here, human beings eat food given by plants. So they are dependent on plants னு எழுதலாம். These are classroom activities we can't do now. This is a very fun filled gridமா. இதுக்கு பேர் கிரிட்னு பேர். இந்த கிரிட்டில் என்னெல்லாம் ஹிட்டனாக இருக்குது, நிறைய வேர்ட்ஸ் இப்போ நம்ம படித்த வேர்ட்ஸு ஹிட்டனாக இருக்குது. அதெல்லாம் நீங்கள் கண்டுபிடிச்சி சர்க்கிள் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் POND, பாண்ட் இருக்குது பாருங்கள். So you have to circle. அது மாதிரி there are many words like a playing activity. You can do this. With this, today's video session is over. Revise the video session, revise the entire lesson. We will continue in the next video session. Thank you, ma.